கைப்படும். Clap hands. நல்ல சத்தமா கை தட்டுங்க. ஆர்டர். பாரத தேவியின் மணிக்கோடி பாரி பக்தியுடன் இது வணங்குது பாரி. பாரத தேவியின் மணிக்கோடி பாரி பக்தியுடன் இது வணங்குது பாரி. வீரர்களுடன் பொருளாதியும் கொடுத்து சீரமழகு சிறை அனைத்தையும் பருத்தி சீரது பாரது கேடித்து உழைத்து புகழ்வது குறிப்பிடும் ஜெயத்தொடி பாரி. பாரத தேவியின் மணிக்கொடி பாரி பக்தியுடன் இறைவனது பாரி. பலவள முலகன குறிப்பிடும் பச்சை பரிசுத்த தியாகத்தை காட்டிடும் வெள்ளை நலமுடன் பக்தி ஊட்டிருக்காது நடுநிலை பண்பினை விளக்கிடும் சக்கரம். பாரத தேவியின் மணிக்கொடி பாரி பக்தியுடன் இறைவனது பாரி. Please be seated. இருபத்தி 29வது தேசிய சுதந்திர தின விழாவை சிறப்பிக்கின்ற நல்ல தருணத்தில் இறைவணக்கத்தோடு இந்த நிகழ்வை தொடங்க அன்புடன் அழைக்கின்றேன். அனைவரும் கண்களை மூடி கைகளை குவித்து நேராக நிமிர்ந்தமரும். கடவுளே, எங்கள் படைப்பாளரே, நீர் இந்த உலகத்தை அன்பினால் படைத்து எங்களை ஒரே குடும்பமாக ஒன்று சேர்த்திருக்கிறேன். பூமிக்குரிய அடிமை தளத்தில் இருந்து விடுவித்து உமது பரலோக மகிமைக்குள் கொண்டு வந்த மரியாளுக்காக இன்று நாங்கள் உமக்கு மகிமை செலுத்துகிறோம். 79 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் தாய் நாட்டை அந்நிய ஆக்கிரமிப்பில் இருந்து விடுவித்தேன். இந்தியாவில் உள்ள அனைத்து வளங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். அதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். அமைதி, செழிப்பு மற்றும் உண்மையான சுதந்திரத்திற்காக பாடுபடும் இந்நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்காகவும் இந்நாட்டின் எதிர்காலத்தில் உருவாகும் தலைவர்களாகிய குழந்தைகளின் இதயங்களில் நம்பிக்கையை விதைத்து இவர்கள் இந்நாட்டின் எதிர்காலத்தில் சிறந்த தலைவர்களாக வேண்டி இஜெப வழிபாட்டில் பக்தியுடன் இணை. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். திருப்பாடல்கள் 85. ஆண்டவரே, உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும், உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு, தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவர்களோ மடமைக்கு திரும்பி செல்லலாகாது. அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாற்றி குடிக்கொள்ளும் பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும், விண்ணினின்று நீதி கீழ் நோக்கும். நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல் விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும், அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். எங்களை பாதுகாத்து வழிநடத்தும் இறைவா, இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடும் நாங்கள் இவ்வேளையில் எங்கள் இந்திய நாட்டிற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் தேசத்தில் அமைதியும் சமாதானமும் ஒற்றுமையும் நிலவ வேண்டும் என்றும் எங்கள் தேசத்தில் அனைவரும் ஒருமித்த கருத்துடன் செயல்பட்டு அன்னை மரியாளின் வழி நடந்து எங்கள் தேசத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல எங்களுக்கு உதவி செய்யும்.
மேலும் எம் நாட்டின் சுதந்திரத்திற்காக உயிர் தியாகம் செய்த ஒவ்வொரு தியாகிகளையும் என் நாளில் நினைவு கூறுகின்றோம். இவர்கள் உன் பேரின்ப வீட்டில் என்றென்று மகிழ்ந்திருக்கவும் இவர்களின் குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்வு, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அனைத்து மக்களின் சகாய அன்னையே, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். குட் மார்னிங் டு ஆல்.
என்னும் மூன்றெழுத்தில் புகழ் என்னும் மூன்றெழுத்து நிறைந்த தமிழ் என்னும் மூன்றெழுத்தால் இவ்விழாவிற்கு வந்துள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்க வருகிறார் அருட்சகோதரி பிரியா அவர்கள். உப்பின் கரையில்தான் சுவை கூடுகிறது, ஊதுவத்தின் அழிவில்தான் நறுமணம் பிறக்கின்றது. மெழுகு தன்னை உருக்கிக் கொள்வதால் தான் ஒளி உண்டாகுகிறது. பட்டுப்பூச்சியின் உயிர் தியாகமே பட்டாடையாய் உருவெடுக்கின்றது. அவ்விதமாய் எண்ணற்ற வீரர்களின் உயிர் தியாகமே நாம் இன்று அனுபவிக்கும் சுதந்திரமான வாழ்வாய் மலர்கின்றது. 78 ஆண்டுகளை நிறைவு செய்து 79வது சுதந்திர தின விழாவை ஆனந்தமாக கொண்டாடும் இந்நன்னாளிலே உங்கள் அனைவரையும் பெருமகிழ்வோடு வரவேற்க பெருமையோடு உங்கள் முன்னிற்கின்றேன். வீரம் என்பது வெற்றி பெறுவதல்ல, நாட்டிற்காக உயிரை தியாகம் செய்ய தயங்காத மனம். ஆம், அந்த வீர மனதை, அந்த தியாக சிந்தனையை தன் வாழ்நாளில் சுவாசித்தவர் நம் நாட்டின் பாதுகாப்புக்காக எல்லை பகுதியில் காவல் நின்று இந்திய இராணுவத்தில் தனது இளம் காலத்தை அர்ப்பணித்து நம் நாட்டின் கம்பீர கொடியை உயர வைத்தவர்தான் இன்றைய சிறப்பு விருந்தினர், ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி திருவாளர் செல்வராஜ் ஐயா அவர்கள். சூரியன் உதித்ததும் ஒளி பரப்புவான், சுதந்திரம் கிடைத்ததும் பெருமை பரப்பும். ஆனால் அந்த சுதந்திர ஒளி இன்று நமக்கு வந்தது தியாக தீபம் ஏற்ற வீரர்களின் இரத்த துளிகளின் வழியே. அந்த வீரர்களில் ஒருவராய் எல்லையில் நின்று காற்றின் குளிரையும் வெயிலின் கொடுமையும் பொருள்படுத்தாமல் நாட்டின் எல்லை பாதுகாப்பில் தன்னுயிரை பணயம் வைத்து பல்வேறு சவால்களை தாண்டி தைரியத்திற்கும் கட்டுப்பாட்டிற்கும் எடுத்துக்காட்டாக திகழ்ந்து நம் நாட்டின் எல்லையை, புனித மண்ணை காத்தவர் நம் சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்கள். இத்தகைய சிறப்பு விருந்தினர் இன்று நம் மத்தியில் இருப்பது நமக்கும் நம் நாட்டிற்கும் பெருமை அளிக்கின்றது. ஐயா, உங்கள் வாழ்க்கையை எமக்கு தேசப்பற்று கற்றுத்தரும் பாடம். உங்கள் வீர கதை எம் மாணவர்களின் மனங்களில் தீப்பொறி போல தேச சிந்தனை ஏற்றும். இந்த நன்னாளிலே எம் பள்ளியின் சார்பாக உங்களை வருக வருக என கரவொலி எழுப்பி வரவேற்கின்றோம். எம் பள்ளி தாளாளர் அருள் சகோதரி குளோரியா நவனிகம் அவர்கள் சிறப்பு விருந்தினர் திருவாளர் செல்வராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிப்பார். அதைத் தொடர்ந்து எம் ஆசிரியை சிறிய அன்பளிப்பை வழங்குவார். இன்றைய இந்த பெருமைக்குரிய சுதந்திர தின விழாவில் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் மாணவர்களின் நற்குண வளர்ச்சிக்கும் தனது முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்து அறிவின் ஒளிக்கோப்பையாகவும் ஒழுக்கத்தின் வழிகாட்டியாகவும் விளங்கிய ஆசியம் பள்ளியின் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் திருவாளர் கிருஷ்ணன் ஐயா அவர்கள் நம்முடன் இருப்பது நமக்கெல்லாம் பேரானந்தம். மாணவர்களை கல்வியில் மட்டுமல்ல, பண்பாட்டிலும் தேச பற்றிலும் வளர்த்தெடுத்தவர் இவர். உண்மையான ஆசிரியர் புத்தக அறிவை மட்டுமல்ல, வாழ்வியல் அறிவையும் தருவார் என்ற மேற்கோளை தம் வாழ்வில் நிரூபித்தவர் திருவாளர் கிருஷ்ணன் ஐயா அவர்கள். அவரை நம் பள்ளியின் சார்பாகவும் இங்கு குழுமியுள்ள அனைவரின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்போம். எம் அருள் சகோதரி குளோரியா அவர்கள், திருவாளர் கிருஷ்ணா ஐயா, எம் பள்ளி தலைமை ஆசிரியர் அருள் சகோதரி சிறுமலர் அவர்கள் கிருஷ்ண ஐயா அவர்களை பொன்னாடை அணிவித்து வரவேற்பார். அதைத் தொடர்ந்து எம் ஆசிரியை பரிசினை அளித்து வரவேற்கின்றார்.
நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் திடமான உள்ளமும் தீர்க்கமான முடிவெடுப்பும் செறிந்த அறிவும் நிறைந்த அன்பும் செம்மையான செயல்பாடும் கொண்டு பக்குவமான தலைவியாய் பாசமிகும் அன்னையாய் எப்பொழுதும் எங்களோடு இருந்து வழிநடத்தி வரும் எம் இல்ல தலைவியும் பள்ளி தாளாளருமான அன்பு அன்னை அருள் சகோதரி குளோரியா நவநீதம் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். எம் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் எம் அருள் சகோதரி குளோரியா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார்கள். அச்சாணி இல்லாத தேர் உச்சாலும் ஓடாது என்பர். இல்ல தலைவிக்கு இரு நீண்ட கரங்களாயிருந்து செயல்படுத்துவதோடு எம் மாணவர்கள் அறிவிலும் ஆன்மீகத்திலும் சிறந்து விளங்கிட அயராது உழைத்து வரும் அனைத்து அருள் சகோதரிகளையும் வருக வருக என கரவொலி எழுப்பி வரவேற்கின்றோம். அறியாமை இருளகற்றி கல்வி கண் திறப்பதே அரிய சேவை என்ற உயர்ந்த எண்ணம் கொண்டு திடமான உள்ளம் கொண்டு இப்பள்ளியை செம்மையாய் வழிநடத்தி வரும் எம் இரு பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் அருள் சகோதரி சிறுமலர் மற்றும் அருள் சகோதரி டெய்சி அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். ஊங்கிலை துளைப்பது இனிய குழலோசையை உருவாக்குகிறது. கல்லில் வேண்டாத பாகங்களை நீக்குவதால் அழகிய சிற்பம் உருவாகுகிறது. தங்களின் உயர்ந்த உழைப்பால் சமுதாயத்திற்கு ஏற்ற மக்களாக எம் மாணவ செல்வங்களை உருவாக்கி வரும் எம் இரு பள்ளியின் அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் வருக வருக என ஆசையோடு வரவேற்கின்றேன். மகிழ்ச்சியின் உருவங்களை, மழலை செல்வங்களை, குறும்பின் குவியல்களை, குழந்தை செல்வங்களை, இவர்களே வருங்கால இந்தியாவை உருவாக்குபவர்கள். நம் நாட்டை தாங்க இருக்கும் தூண்கள். வருங்கால தூண்களான மாணவ செல்வம் உங்கள் அனைவரையும் இந்நேரத்தில் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். மேலும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள என் பெற்றோராகிய உங்களையும் வருக வருக என கரவொலி எழுப்பி மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். சுதந்திர தினம் என்பது நமது கடந்த காலத்தை பற்றி சிந்திக்கவும் எதிர்காலத்தை பற்றிய கனவு காணவும் ஒரு நேரம். இப்போது எமது பள்ளி மாணவ மாணவியர் சில ஊக்கமளிக்கும் உரைகளை கேட்போம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் எஸ் கணேஷ். நான் 9ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இப்பொழுது சுதந்திர தினத்தை பற்றி பேச வந்துள்ளேன். ஆகஸ்ட் 15 இது ஒரு சாதாரண நாள் அன்று. பல பேர் தன் இன்னுயிரை தியாகம் செய்து நமக்காக சுதந்திரத்தை பெற்று தந்த ஒரு புனித நாள். ஜாதி மத பேதங்களை கடந்து ஒவ்வொரு இந்திய குடிமகனும் சுதந்திர காற்றை கர்வத்தோடு சுவாசிக்க துவங்கிய நாள். நம் மகிழ்ச்சியாக சுதந்திரமாக இருக்கும் அதே வேளையில் 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு முன்பு நம் முன்னோர்கள் பல துன்பங்களை அனுபவித்தனர். அவர்களுக்காக நன்றி கூறும் நாள். நம் தேசிய கொடியை கம்பத்தில் உயர பறக்க விடுவதோடு நம் கடமை முடிவதில்லை. நம் சிந்தனைகளிலும் எண்ணங்களிலும் தேசிய கொடியை போல எப்போதும் உயர்ந்திருக்க வேண்டும் என்று இந்த நல்ல நாளில் நாம் உறுதி எடுத்துக் கொள்வோம். எவ்வளவோ பொன்னோ பொருளோ கொடுத்தாலும் என் தாய் நாட்டுக்கு ஈடினை வேறு எதுவும் இல்லை. வளர்க என் தாய் நாடு, வாழ்க என் தாய் நாடு. நன்றி, வணக்கம். Good morning everyone. My name is A. Jishnu. I am studying in 5th standard. I am going to talk about Independence Day. Independence Day is the most important day in the history of India. Independence Day is celebrated on 15th August. On this day,
The day starts with the hoisting the national flag and singing of the national anthem. On this day, Prime Minister hoisted the national flag at Red Fort, New Delhi. Many freedom fighters sacrificed their life for the independence of India. We pay tribute to the freedom fighters on this day. The Army, Navy and the Air Force organize parades on this special occasion. We are hoisting national flag in school, colleges and government institutions on Independence Day. This day inspired the people of India to forget their difference and motivate us to love our country. Thank you. Jai Hind. Good morning everyone. My name is Ritesh. Today is 15th August. We are celebrating Independence Day of our country. At first I wish you all a very happy Independence Day. Independence Day is a national day. It's the day of when India became a free country. From 1857 to 1947, India was movement across the country. People, all the Indian men and women, young and old, from village and city came together and started to the freedom struggle. After many years of struggles, on 15th August 1947, India became free. We hoist our beautiful flag and remember all the great freedom fighters and who gave us this day. Independence Day is not only about remembering the past, it is also about thinking of our future. We must become good citizens to make our country even better. Thank you. Jai Hind.
நடனமாடிய மாணவர்களுக்கு நன்றி. இந்த இனிய நிகழ்வின் நிறைவுரைக்கு செல்வதற்கு முன் நமது சிறப்பு விருந்தினர் திரு செல்வராஜ் எக்ஸ் ஆர்மி ஐயா அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன். பங்கு தந்தை அவர்களுக்கும் சுப்பையர் அவர்களுக்கும் இந்த கூடியுள்ள சிஸ்டர் அனைவருக்கும் கூடியுள்ள பிள்ளைகள் அனைவருக்கும் சுதந்திர தினத்தின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனும் சிறு வயதிலே ஸ்கவுட்ல இருந்தேன். ஸ்கவுட்ல அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்துருந்தோம். ஸ்கவுட்ல இருக்கும்போது கோலார் கோயில் சின்ன வயசுல 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஸ்கவுட்ல இருந்தேன். அந்த ஸ்கவுட்னுடைய லாவை கொஞ்சம் சொல்றேன். On my honor I promise to do my duty to God to help other people at all times to obey the scout law. இது இந்த வெறுடைய லா. இந்த 3 இதை சின்ன வயசுல பதிஞ்சு கொள்ளோம். நம்ம சுப்ரியமா சிஸ்டர்ஸ் அவர்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல போதனை கொடுக்குறாங்க, நல்ல டீச்சிங் அது இது எல்லாமே கொடுக்குறாங்க. நீங்கள் அது சின்ன வயசுலேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் நான் இராணுவத்தில் 20 வருஷம் சர்வீஸ் பண்ணேன். அங்கே இந்த மெடலெல்லாம் வாங்கினேன். 62 வார், 71 வார் மற்றும் பங்களாதேஷ் வார் இதெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கிறேன். அதனுடைய மெடல் அதே போல் நீங்களும் நல்லா இந்த விழா படிச்சுட்டு முன்னுக்கு நீங்கள் இராணுவத்தில் நாட்டுக்காக என்னை போய் ஒழித்து இந்த மாதிரி மெடல் வாங்க வேண்டும் என்று ஆண்டவனையும் கூடியிருக்க மக்களுக்காகவும் நான் பிரார்த்தனை செய்ய. நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். சிறப்புரையாற்றிய ஐயா அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள், அதோட அன்னை மரியாளுடைய திருவிழா வாழ்த்துக்கள். பிள்ளைங்கள்லாம் எழுந்து போயிட்டாங்க. நல்ல நிகழ்ச்சிகளை எல்லாம் நீங்கள் செய்வீர்கள். அதற்காக வாழ்த்துக்கள். குறுகிய நேரமாக இருந்தாலும் நாட்டினுடைய குடிமக்கள் என்று நீங்கள் காட்டியிருக்கின்றீர்கள். ஆகவே இந்த தொன்போஸ்கோ பள்ளியினுடைய முக்கியமான நோக்கம் நல்ல இறையாண்மை மிக்க மாணவர்களாகவும் உண்மையுள்ள நேர்மையுள்ள குடிமக்களாகவும் வாழ்வதுதான் முக்கியமான நோக்கம். எங்களுடைய நோக்கமும் நீங்கள் வளர வேண்டிய நோக்கமும் அதுதான். ஆகவே ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்ல விரும்புகிறேன். நான் எனக்கு எனது அப்படி என்று வாழாமல் நாம் நமது நமக்கு என்ற நோக்கத்தோடு வாழ்வதற்கு முயற்சி எடுப்போம். ஓகே, குட் மார்னிங், காட் பிளஸ் யூ.